ஹல்லேலூயா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, யோவானை போலவும் மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, யோவானை போலவும் மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, பலவீனனான என்னையும் உம் பலத்தால் இடைகட்டி, பலவீனனான என்னையும் உம் பலத்தால் இடைகட்டினீர், கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடினீரே, காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடினீரே, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. அன்பார்ந்த இந்த கிராமத்தின் ஜனங்களுக்காக நாங்கள் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லும்படியாக நாங்கள் இந்த மேட்டுப்பாளையத்திலிருந்து நாங்கள் சபையாராய் குடும்பமாய் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லும்படியாக இந்த கிராமத்துக்காக வந்திருக்கிறோம். அருமையான இந்த கிராமத்தில் இருக்கிற அருமையான மக்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்கள் மேல பிரியமாயிருக்கிறார், இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், பரலோக வாழ்வை உங்களுக்கு என்று கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இதோ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே பரலோக ராஜ்யத்தை நம் ஒவ்வொருவருக்காக இந்த
கிராமத்தின் ஜனங்களுக்காகவும் பரலோக ராட்சியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த ராட்சியத்தை அடைவதற்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் தேவனை அறிய வேண்டும். தேவனை இயேசு கிறிஸ்து மெய்யான இரட்சகர் என்பதை தேவனை விசுவாசித்து அவரை பின்பற்றும் பொழுது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழும் பொழுது, இயேசுவை நேசிக்கும் பொழுது ஆண்டவர் பரலோக ராட்சியத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராட்சியம் சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மனம் திரும்புதல் என்றால் என்ன? பழைய பாவத்திலிருந்து, பழைய அசுத்தமான காரியங்களிலிருந்து, தீமையான காரியங்களிலிருந்து நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நீங்க அவரை தேடுவீர்கள். ஆனால் பழைய பாவங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பி இயேசுவே என்று சொல்லி, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, நான் உமக்காக வாழ்வேன் என்று நீங்க சொல்வீர்களானா ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு பரலோக ராட்சியத்தை கொடுக்க தேவன் பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பான ஜனங்களே, இந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களே, உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ஒருவேளை இந்த இயேசுவை நீங்க அறியாமல் இருந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த நாளிலே எங்கள் மூலமாக ஆண்டவர் எங்களை உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அன்புள்ள தெய்வம் என்பதை காணும்படியாக நாங்கள் உங்களுக்காக இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்க கொடுக்கிற இந்த கைப்பிரதியின் மூலமாக, ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நீங்க இயேசுவை அறிந்து கொள்ளலாம். வேதத்துல நாங்க வாசிக்கிறோம், சகேயு என்கிற ஒரு மனுஷன், அவன் தேவனை அறியாதவன், ஒரு ஐஸ்வர்யவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு எல்லா ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எல்லாம் இருந்தது. ஆனா அவனுக்கு சமாதானம் இல்லை. அவனுக்கு எப்பவுமே அவன் இருதயத்துல ஒரு துக்கத்தோடு இருக்கிறவனாய் காணப்பட்டான். ஒரு நாள் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டான். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கும்படியாய் வகை தேடினா. இயேசு கிறிஸ்து இந்த கிராமத்துக்கு எங்களை போன்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அந்த கிராமத்துக்கு இயேசு கிறிஸ்து இந்த சகை என்ற மனிதனுடைய வாழ்ந்த கிராமத்துக்கு வந்த பொழுது, இந்த சகைவுக்கு ஒரு ஆசை, இந்த இயேசுவை இன்னைக்கு எப்படியாயிலும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மரத்தில ஏறி இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று அவளோடு கூட காணும்படியா இந்த மரத்துல ஏறி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய தாகத்தை, அவருடைய வாஞ்சையை அறிந்து, சகைவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். உடனே அந்த சகையு அவசரமாக கீழே இறங்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போன பொழுது, அந்த பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் சகையில் அந்த மனுஷன் எல்லாவற்றையும் விட்டு இயேசு எனக்கு போதும், இயேசு என் வீட்டுக்கு வந்தால் போதும் என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த வீட்டுக்கு, அந்த சகையினுடைய வீட்டுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். என்றைக்கு கிடைக்க கூடாத சமாதானம் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்த பொழுது கர்த்தர் அந்த சமாதானத்தை அந்த சகையை பெற்றுக் கொண்டது போல இந்த நாளில் இந்த முர்சம்பேட்ல வாழுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று நீங்க பார்க்க இந்த நாளில நீங்க வகை தேடுவீங்கன்னா அந்த ஆண்டவர் உங்களுடைய வீட்டில் தங்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட உள்ளே பிரவேசித்து அவனுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தையும், ஆறுதலையும், ரட்சிப்பையும், மீட்பையும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய இல்லத்தின் கதவை, உங்களுடைய உள்ளத்தின் கதவை நீங்க திறந்து இயேசுவுக்கு இடம் கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லா வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நம்ம வாங்கலாம், ஆனா சமாதானத்தை, சந்தோஷத்தையும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தவிர எங்கேயும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா உங்களுக்கு நித்தியமான சமாதானம், சந்தோஷம், உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்தை நம்ம மரிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலான இடத்திற்கு போக வேண்டுமானால் இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நீங்க கண்ணீரோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை யார் விடுவிக்க கூடும் என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த நாளில இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்க அவரை நோக்கி பார்ப்பீங்கன்னா, ஏசப்பா என்று நீங்க கூப்பிடுவீங்கன்னா, எனக்குள்ள வாங்க ஏசப்பா, என்னுடைய இக்கட்டு, என் கவலை, கண்ணீரெல்லாம் நீங்க மாற்றுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த இயேசுவை நீங்க இன்னும் அறிய வேண்டுமானால் மேட்டுப்பாளையத்துல மூகாம்பி நகர்ல எங்களுடைய சபை இருக்கிறது, ரெகோபோத் தேவ சபை. அந்த சபைக்கு நீங்க 7 மணிக்கு ஆராதனைக்கு வருவீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த சமாதானத்தை கொடுக்கிறவர்
நீங்க அறிந்து கொள்ளலாம். அவருக்காக நீங்க தொடர்ந்து நீங்க ஜீவிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிராமத்திற்காக ஒரு சின்ன ஜெபம் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த முர்சம்பேட்டு கிராமத்துக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சிங்கப்பா. ஆண்டவரே அப்பா, ஒருவேளையுமே அறியாம ஆண்டவரே அறியாமையில் இருந்திருக்கலாம் ஏசப்பா. அறியாமையின் இருள் விலகி அதிசயமான தேவனை காணும்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கண்களை நீங்க திறக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை நீங்க கொடுங்கப்பா. ஒரு ஆத்மா கோடு கெட்டு போவதே எனக்கு சித்தமில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. இந்த கிராமத்தின் ஜனங்களை நீங்க நேசிக்கிறீங்க. இந்த கிராமத்துல வியாதியோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருப்பார்களானா இந்த பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலை கொடுங்கப்பா. ஒவ்வொரு மீது நீர் மனதுருகிற கர்த்தரப்பா. ஒருவரை கூட நீங்க புறமே தள்ளாத தேவனப்பா. ஆண்டவரே, இந்த கிராமத்தில எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் எல்லா பிள்ளைகளையும் தீமையான குடி பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்க. ரட்சிக்கப்படும்படி தேவன் உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்படாதபடி உங்க கை குறுகி போகல ஏசப்பா. தேவன் அப்படியே இந்த கிராமத்தையும் ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.